9 மேட்சுக்கு அப்புறம் ஆரஞ்சு கேப் யாருன்னு நீங்க அப்படி கேட்டு பாத்தீங்கன்னா none other than தமிழ்நாடின் தங்க மகன் சாய் சுதர்ஷன். செமையா ஆடிக்கிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல்ல. ஆனா நாங்க அந்த வேர்டு சொல்றோம்ல, கலக்குறாங்க, செமையா ஆடுறாங்க, அது உடனே நாங்க என்ன அசோசியேட் பண்றோம்னா இந்த ரிவர்ஸ் ஸ்வீப், இந்த ஸ்கூப், இல்லைன்னா இந்த அன்கன்வென்ஷனல் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் நாங்க அசோசியேட் பண்றோம். நாட் சேயிங் அது பேட் கிரிக்கெட், ஆனாலும் அது வந்து T20 கிரிக்கெட்டோட லேண்ட்ஸ்கேப் சேஞ்ச் ஆகபடி அதுவும் அந்த கேமும் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதோட இன்னும் அக்கஸ்டம் ஆகல, லைக் மீ. ஆனா சாய் சுதர்ஷன் என்ன பண்றாருன்னா, அழகா அந்த 150 ஸ்ட்ரைக் ரேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஆஃப் சைட் வழியா 4 பால் தட்டுறாரு. லெக் சைட்ல பாடி வெயிட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அழகா ஒரு ஃபிளிக் ஆடுறாரு. ஒரு டால் பேட்டர், அந்த ரீச் இருக்கிறதுனால அதை மட்டும் யூஸ் பண்ணாம அவர் ஸ்டெப் அவுட் பண்ணிட்டு தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் லைக் அபினவ் முகுந்த், பாபா இந்திரஜித் ஆகிய நிறைய கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி அவர் காலை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்பின்னை கேஜ் பண்ணிட்டு நல்லா கட் பண்றாரு. சில தடவை நல்லா பின்னாடி போயிட்டு நல்லா புல் பண்றாரு. ஸோ அவரில் அந்த எரிகன்ஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு T20 பிளேயர் மட்டுமல்ல, ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர், ஒரு செமையான ஒரு ஓடிஐ கிரிக்கெட்டராக வருவாருன்னு நான் நம்புறேன். ஒரு 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு ஆல்ரெடி இன் ஓடிஐ கிரிக்கெட். கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு அமையணும், எஸ்பெஷலி ஆஃப்டர் சச் இன்ஜுரி. நீங்க என்னோட அதே தாட் ஷேர் பண்றீங்களா? தயவு செஞ்சு காமெண்ட் செக்ஷன்ல ஒரு காமெண்ட் போட்டு விட்டுருங்க. தேங்க்யூ.